அதாவது 1971 ஐயா காந்தராஜ் அவர்களுக்கு நினைவுபடுத்துற 72 வரை ஆட்சி இருந்தது. 1967 ஆட்சிக்கு வந்த திமுக, 68 அண்ணா மறைகிறார், 69 கலைஞர் முதலமைச்சர், 67 ஆட்சிக்கு வந்த திமுகவுக்கு 72 வரை வாய்ப்பு இருந்த போது அன்றைக்கு காங்கிரஸ் இண்டிகேட் சிண்டிகேட் பிரிஞ்சுது. அகில இந்திய அளவில் இண்டிகேட் சிண்டிகேட் பிரிஞ்ச உடனே இந்திரா காந்தி அம்மா என்ன செஞ்சாங்கன்னா நாடாளுமன்றத்திற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு தேர்தல் நடத்தினார்கள். அப்பொழுது திமுகவோடு கூட்டணி சேர்ந்து நாடாளுமன்றத்திற்கோடு சட்டமன்றத்தையும் ஒரு வருஷத்துக்கு முன்னால 72 நடக்க வேண்டிய தேர்தல் 71 கலைஞர் வச்சாரு. காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்து காங்கிரசுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி கூட கிடையாது, கொடுக்கல. திமுக ஐயா 183 இடம் சொல்றேன் சொல்றேன். அப்பொழுது திமுக 183 இடங்கள் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றது. அதனால அதை இதையும் நீங்க சம்பந்தப்படுத்த வேண்டாம், அதோட விட்டுருவோம். இதை மாத்திரம் எடுத்துக்கணும். உங்களுக்கு இது வார்த்தையா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு சார். நீங்க என்ன வசதியா இருக்கு, திரும்ப திரும்ப என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? இல்ல சார், இல்லமா அதை விட்டுறணுமா, அதை விட்டுறணுமா, இதை எடுத்துக்கணும். ஒரு காரணம் அவர் ஜெம்சிஆரை விட்டீங்க. நாட்டு 1 மணி நேரம் பண்ணணும், நீங்களும் 1 மணி நேரம் பண்ணணும், அது வேண்டாம். இப்போ 91 இருந்து 96 வரையும் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி அவர்கள் ஆட்சி நடத்துற காலத்துல அன்றைக்கு திமுக ஒரு இடத்துல மட்டும்தான் வெற்றி பெற்றது. கலைஞர் மட்டும் துறைமுகத்தில் வெற்றி பெற்றார். கலைஞர் மட்டும் துறைமுகத்துல கரையேறி வந்தார். அதுக்கு பிறகு அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. ராஜினாமா பண்ணிட்டு பிறகு அதுல துறைமுக செல்வராஜு எக்மோ எழும்பூர் தொகுதியில பருதி இளம்பருதி 2 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் திமுக இருந்தாங்க. அதுக்கு பிறகு 93 திமுகவில் வைகோ வெளியே வந்து பழுவப்பட்டாங்க. 96 தேர்தல்ல காங்கிரஸ் கட்சியில அன்றைக்கு நரசிம்மராவ் பிரதமராக இருந்தார். அன்றைக்கு மரியாதைக்குரிய மூப்பனார் அவர்கள் முரண்பட்டு அவர் வெளியே வரார். அப்பொழுது பத்திரிகையாளர், மதிப்புமிக்க பத்திரிகையாளர் சோ அவர்கள் மிக சாமர்த்தியமாக சோ அவர்களுடைய நட்பை, யாரு கலைஞர் அதுவரை சோவுக்கு முன்பட்டிருந்த கலைஞர் அவர்கள் சோவை பயன்படுத்தி ரஜினிகாந்துக்கு சோவுக்கு இருக்கின்ற நெருக்கத்தை பயன்படுத்தி ரஜினியை வாய்ஸ் கொடுக்க வச்சாரு. ரஜினியோட வாய்ஸ் ஒரு காரணம், அது மறுக்கவே முடியாது. இல்லைன்னா அரசியல் வேறு வேறு திசையில போயிருக்கும். அதை விட்டு அதுதான் அது ஒரு காரணமா இல்ல அதுவே மிகப்பெரிய காரணமா அமைஞ்சதான்? மிகப்பெரிய காரணம், மறுக்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா கலைஞர் மிகவும் சோர்ந்து போய் திமுகவை எப்படியாவது தூக்கி நிறுத்த வேண்டும், திமுக மிகப்பெரிய அளவிலே தோல்வியில் கிடக்கு, திமுகவை தூக்கி நிறுத்தணும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீது அன்றைக்கு அவர்கள் வளர்ப்பு மகனின் திருமணம் நடத்தி கொஞ்சம் அதிருப்திகள் அதிகமாக இருந்தது. அந்த அதிருப்தியை அறுவடை செய்யணும்னு சொன்னா மரியாதைக்குரிய மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆரம்பிக்க வச்சது கலைஞர், ஆரம்பிக்க வச்சது அதையெல்லாம் சோவுக்கும் ரஜினிக்கு இருந்த நெருக்கத்தை பயன்படுத்தி கலைஞர் மிக சாமர்த்தியமாக காய் நகர்த்தி அன்றைக்கு வெற்றி பெற்றார்.